உலகத்துல இருக்க ஒரு புனிதமான இடம். 3 மதங்களும் சொந்தம் கொண்டாடுற ஒரு இடம். ஆனா அங்க வருஷ கணக்குல போர், ரத்த சரித்திரம் இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல ஜெருசலமோட ரியல் ஹிஸ்டரி, முக்கியமான நிகழ்வுகள், இப்ப அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டாபிக்ல பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கு. நாம பேசிக்கா மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். 3000 வருஷம் முன்னாடியே ஜெருசலம் ஒரு முக்கியமான நகரமா இருந்துச்சு. அத கிங் டேவிட் யூதர்களோட கேபிட்டலா மாத்தினாரு. அங்க முதல் யூதர்களோட புனித ஆலயம் கிமு 960 கட்டினாங்க. அத சாலமன் டெம்பிள்னு சொல்றாங்க. கடவுள் அங்க இருக்கிறதா யூதர்கள் நம்புறாங்க. அவங்க யாவே அப்படிங்கிற ஒரு கடவுளை தான் நம்புறாங்க. கிமு 586 பாபிலோன் கிங் நெபுகாத்நேசர் II ஜெருசலம அட்டாக் பண்ணி டெம்பிளை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அங்க இருந்த யூதர்களை பாபிலோனுக்கு கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கிமு 539 பெர்சியா கிங் சைரஸ் பாபிலோனை கைப்பற்றினதும் ஒரு முடிவு பண்ணி யூதர்களை ரிலீஸ் பண்ணி அவங்களோட சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புறாரு. இத சைரஸ் டிக்ரினும் சொல்றாங்க. ஜெருசலம் திரும்பி வந்த யூதர்கள் கிமு 516 ஜெருபெபல் தலைமையில அதே இடத்துல 2வது முறையா அவங்களோட டெம்பிள கட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிபி 70 டைட்டஸ்ன்ற ரோமன் கிங் ஜெருசலம பிடிச்சு மறுபடியும் அந்த கோவிலை அழிக்கிறாரு. இதுக்கு இடையில கிபி 30வது வருஷத்துல ஜெருசலம்ல ஜீசஸ அரெஸ்ட் பண்ணி தவறான குற்றச்சாட்டுகளை வச்சு ரோமன் கவர்னரா இருந்த பான்ஷியஸ் பைலேட் மரண தண்டனையா சிலுவையில் அறைய சொல்லிடுறாரு. கோல்கோத்தான்ற இடத்துலதான் இது நடந்ததா 2000 வருஷம் மேல கிறிஸ்டியன்ஸ் நம்புறாங்க. இப்போ அங்க சர்ச் ஆஃப் த ஹோலி செபல்கர் இருக்கு. இதுதான் ஜீசஸ அடக்கம் பண்ணின இடம்னு நம்புறாங்க. இங்கதான் ஜீசஸ் மறுபடியும் உயிர் தெழுந்ததாகவும் சொல்லப்படுது. 7ஆம் நூற்றாண்டு கிபி 637 வருஷம் முஸ்லிம் ரூலரான உமர் ஜெருசலம கண்ட்ரோல்ல எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிபி 705 அல் அக்ஸா மாஸ்க கட்டி முடிக்கிறாங்க. இஸ்லாம்ல மெக்கா மெதினா அப்புறம் 3வது புனித இடமா இந்த மசூதி இருக்கு. 1099 1291 வருஷம் வரைக்கும் ரிலிஜியஸ் வார் குருசேடர்ஸ்னால இருந்துச்சு. யூரோப்ல இருந்த கிறிஸ்டியன் ஆர்மிஸ்க்கும் மிடில் ஈஸ்ட் ரூலர்ஸ்க்கும் இடையில இந்த ரிலிஜியஸ் வார் இருந்துச்சு. இதுல 1099 காட்ஃப்ரே ஆஃப் பூயான்னு ஒருத்தர் கிங்னு தன்னை அறிவிச்சுக்காம டிஃபெண்டர் ஆஃப் ஹோலி செபல்கர்னு சொல்லிட்டு ஜெருசலம கைப்பற்றி ரூல் பண்றாரு. எகைன் 1187 சலாடின்னு ஒரு முஸ்லிம் ரூலர் ஜெருசலம பிடிக்கிறாரு. மறுபடியும் 1291 ஒரு வார் வருது. ஆனா அது குருசேடர்ஸோட பிரசன்ஸ முடிச்சிருது. முஸ்லிம்ஸே திருப்பியும் ரூல் பண்றாங்க. 1517 வருஷம் ஓட்டமன் எம்பையர் ஜெருசலம கேப்சர் பண்றாங்க. ஆனா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவங்களோட வழிபாட்டுக்கான ஃப்ரீடம கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் 1917 வருஷம் எட்மண்ட் ஆலன்பைங்கிற ஒரு பிரிட்டிஷ் மார்ஷல் ஜெருசலம பிடிக்கிறாரு. 1948 வரை அங்க பிரிட்டிஷ் ரூல் பண்றாங்க. 1948 இஸ்ரேல்ங்கிற ஒரு கண்ட்ரி உருவானதும் எகைன் கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1967 நடந்த 6 நாள் யுத்தத்துல ஈஸ்ட் ஜெருசலம இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க. இப்போ ஜெருசலம்ல அல் அக்ஸா மாஸ்கும் டோம் ஆஃப் த ராக்கும் இருக்கு. இங்க இருந்துதான் நபி முகமது அவர்கள் சொர்க்கத்துக்கு போனாருன்னு முஸ்லிம்ஸ் நம்புறாங்க. இதே இடத்துல யூதர்களோட டெம்பிள் மவுண்டும் ஒரு பழங்கால சுவர் இருக்கு. அங்க வந்து அவங்க இன்னைக்கும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர இந்த ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டே தான் இருக்கு. எல்லாருமே புனிதமா நினைக்கிற இடம், வரலாறு, மதம், உணர்வுகள் நிறைந்த ஒரு இடம். இங்க ஒரு நாள் அமைதி திரும்புமா, இல்ல இந்த கடினமான காலமே தொடர்ந்துகிட்டு இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.